வீடுகளில் விளக்கேற்றும் போது பாட வேண்டிய அற்புத பாடல். திருவிளக்கினை லட்சுமியின் அம்சமாக கருதுவது நமது இயல்பாகும், அருள் சக்தியாகும். அந்த இரவையை தீபத்தில் அமர செய்து நலம் பெறுதல் பொருட்டே வீடுகளில் காலையும் மாலையும் விளக்கேற்றப்படுகிறது. கீழே காணும் மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் பாடலை பாடியவாறே தீபத்தை ஏற்ற வேண்டும். இப்பாடலை அருளியவர் குமரகுருபரர் சுவாமிகள். இவர் மதுரையில் நூல் அரங்கேற்றம் செய்யும்போது மீனாட்சி அம்மையே இப்பாடலுக்கு மகிழ்ந்தது உண்மை வரலாறு. தமிழகம் செய்த புண்ணியம் நமக்கு இப்பாடல் கிடைத்துள்ளது. இப்பாடல் இன்றி தீபம் ஏற்றுவது மனமற்ற மலர் போல. பாடல் வரிகள். பெருந்தே நிறைக்கும் நரை கூந்தற் பிடியே வருக, முழுஞான பெருக்கே வருக, பிறை மௌலி பெம்மான் முக்கட் சுடர்க்கிடு நல் விருந்தே வருக, மும்மதற்கும் வித்தே வருக, வித்தின்றி விளைந்த பரமானந்தன் விளைவே வருக, பழமறையின் குருந்தே வருக, அருள் பழுத்த கொம்பே வருக, திருக்கடைக்கண் கொழித்த கருணை பெருவெள்ளம், குடைவார் பிறவி பெரும்பிணிக்கோர் மருந்தே வருக, பசும்பு தலை மழலை கிளியே வருகவே, மலைத்து வாசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. இப்பாடலை பாடிய வண்ணம் விளக்கை ஏற்றினால் இறையருள் ஒளியில் விளங்கியிருப்பார்கள். விளக்கு ஏற்றிய பிறகு பாட வேண்டிய திருவாசக பாடல். சோதியே சுடரே சூழொளி விளக்கே, சூரி குழற் பனைமுலை மடந்தை, பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய், பங்கயத்து அயனம் மாலறியா, நீதியே செல்வ திருப்பெருந்துறையில், நிறைமலர் குருந்த மேவிய சீர், ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் ஆதெந்துவே என்று அருளாயே. இப்படி செய்வதால் வீடுகளில் செல்வம் நிறைந்து இன்பமாக வாழலாம்.